இன்றைய நிலையில் உலகத்தில் இருக்கிற கோட்பாடுகளில் ஆராய்ச்சி பண்ண மிகப்பெரிய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் மாஸ் நம்பர் தியரியோ 100 மங்கி தியரியோ இல்லை, ஒரு மனிதன் தான் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறான். அவனுடைய சிந்தையில் உதித்த விஷயத்தை, அது உண்மை என்று தெரிந்த விஷயத்தை ஆத்தன்டிக்னு சொல்ல நம்பகமாக அதை எடுத்து உரைத்து அந்த மனிதன் மீது இருக்கிற நம்பகத்தன்மை காரணமாக மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் 1000 பேரில் இல்லை 100 பேரில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மனிதர்கள் தான் மாறினா உலகம் மாறுச்சின்னு இல்லை. சாக்ரட்டிஸ் வந்ததுக்கப்புறம், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம், முகமது நபி வந்ததுக்கப்புறம், திருவள்ளுவர் வந்ததுக்கப்புறம், பாரதி வந்ததுக்கப்புறம், வள்ளலாருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் பழைய மாதிரி இல்லை. நல்ல நுட்பமாக கவனிங்க, இதில் மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. திருவள்ளுவர் வந்து சென்றதுக்கப்புறம் அந்த இடத்தில் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, சிந்தனை ஓட்டம் மாறி இருக்கிறது, மனதின் வாட்டம் மாறி இருக்கிறது. பாரதி வந்து சென்றதுக்கு அப்புறம் இந்த சமூகம் மாறி இருக்கிறது. சாக்ரட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. பித்தாகரஸ் வந்ததுக்கு அப்புறம், அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய சிந்தனையினாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நுட்பங்களை கண்டுபிடித்து அவன் இந்த மனித குலத்திற்கான தேவைகளை ஒட்டி அந்தந்த காலகட்டத்தில் தேவையை ஒட்டி மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள்.